சிவசங்கரி அவர்களின் 47 நாட்களில் இன்று 19வது நாள். ஏண்டி விசாலி, பருப்பு பொடியைத்தான் பிளாஸ்டிக் பையில போட்டு கட்டச் சொன்னேன். புளிக்காய்ச்சலை எப்படிடி பையில போட்டு கட்டுறது? எண்ணெயெல்லாம் ஒழுகிடுமே. அவர்தான் சொன்னார்மா, பாட்டிலில் எதையும் போடாத, கூடுமானவரை பிளாஸ்டிக் பையில கட்டிடுன்னு. எனக்கு என்ன தெரியும்? சாயங்காலம் மாப்பிள்ளை வருவாரோன்னோ? அப்போ கேட்டுடு. அதுவரை பாத்திரத்தோடைய சூடு ஆறிண்டு இருக்கட்டும் என்ன? ஆதிச்சபுரமே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. விசாலியின் அமெரிக்க பயணம் கல்யாணமாகி எண்ணி 19 நாளில் தொடங்கிவிடும் என்று யாரும் எதிர்பார்க்காததால் சாமான்கள் தயாரிப்பதும் எடுத்து வைப்பதும் உறவுக்காரர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு போவதும் அப்படியே சொல்லிக்கொண்டு வருவதுமாக அமர்க்களப்பட்டது. சென்னையிலிருந்து அவர்கள் திரும்பி வந்த 4ஆம் நாளே பாஸ்போர்ட் விசா ரெடி என்று டிராவல் ஏஜென்ட் வில்லியனூர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டார். சரியாக அதற்கு 3ஆம் நாள் ஏர் இந்தியா விமானத்தில் புறப்படவும் ஏஜென்ட் மூலமே குமார் ஏற்பாடு பண்ணிவிட்டான். திங்கள் இரவு விமானத்தை பிடிக்க வேண்டும். இன்று ஞாயிறு. புறப்பட வேண்டிய தேதி தீர்மானமான அன்றே ஊருக்கு என்னென்ன தயார் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்ற லிஸ்டோடு விசாலியை ஆதிச்சபுரத்தில் கொண்டு விட்டான் குமார். குழம்பு பொடி, பருப்பு பொடி, தோசை மிளகாய் பொடி, வடாம், வத்தல், பட்சணம், ஊறுகாய், புளிக்காய்ச்சல். துவரம்பருப்பு புளியெல்லாம் வேண்டாமா? வேண்டாம், அதெல்லாம் அங்கேயே கிடைக்கும். பட்சணம் என்னென்ன எடுத்துக்கட்டும்? உன் இஷ்டம் விஷாலி, உங்களுக்கு பிடிக்கிறதை சொல்லுங்கோளேன். கைமுறுக்கு, கடலை உருண்டை. அப்புறம் அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். குழம்பு பொடி எத்தனை எடுத்துக்கணும்? 6 மாதத்துக்கு வர மாதிரி எடுத்துக்கோ. நடுவில் வேணும்னா போஸ்டில் இவாளை அனுப்ப சொல்லலாம். ஏண்டா குமார், முதல் தடவை புறப்பட்டு போனப்போ இத்தனை எடை தான் இருக்கணும்னு நீ சொன்னதுனால பொட்டியை டாக்டராத்துக்கு எடுத்துண்டு போய் நிறுத்துண்டு வந்தியே. அப்படி இப்போவும் எடை போடணுமா? வேண்டாம். இப்போது டிக்கெட்டை நான் டாலர் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால் நிறைய எடை எடுத்துண்டு போக அனுமதிப்பா. கவலை இல்லை. ஆதிச்சபுரத்தில் விசாலியை விட்டு திரும்பிய போது, நான் ஞாயிற்றுக்கிழமை உன்னை வந்து கூட்டிக்கிறேன். ராத்திரி வில்லியனூரில் படுத்துண்டுட்டு காத்தால பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு போனால் கடைசி நிமிஷம் ஷாப்பிங்கை மெட்ராஸில் முடிச்சுட்டு கிளம்ப சரியாக இருக்கும். உன் சாமான்லாம் இந்த நீல பெட்டியிலே வச்சுடு. சமையல் சாமானெல்லாம் வைக்க நான் வேற பெட்டி கொண்டு வரேன். உன் பழைய புடவையெல்லாம் எடுக்காதே. கல்யாண புடவைகளை எடுத்துக்கோ. மெட்ராஸில் இன்னும் புடவை வேணும்னா வாங்கிக்கலாம் என்ன? குமார் முன் யோசனையுடன் வில்லியனூருக்கு வந்த மறுநாளே விசாலிக்கு 12 வெள்ளை, 1 கருப்பு, 1 சிவப்பு கலர்களில் உள்பாவாடைகளில் 2 டஜன் ரவிக்கைகள் தேவைக்கேற்ற கலரில் வாங்கி தைக்கச் சொல்லியிருந்தான். அதுவும் தயார்தான். சனிக்கிழமை பூராவும் சாமான்களை எடுத்து வைப்பதிலும் அம்மாவிடம் என்னென்ன தயார் பண்ண வேண்டும் என்று சொல்வதிலும் விசாலியின் பொழுது சரியாக இருந்தது. இன்று காலை எழுந்து குளித்து பிள்ளையார் கோவிலில் அம்மா விசேஷமாக ஏற்பாடு செய்திருந்த அபிஷேகத்துக்கும் மாந்தோப்பு அம்மன் கோவிலுக்கும் போய் பிரார்த்தித்துட்டு வந்தாள். பின் ஞானத்தோடு அக்ரஹாரத்து வீடு ஒவ்வொன்றுக்கும் சென்று உறவினரிடம் விடைபட்டு கொண்டாள். என்னடி பொண்ணே, மாப்பிள்ளையும் முன்னையும் விருந்துக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணக்கூட அவகாசம் கொடுக்காம இப்படி திடுதுப்புன்னு கிளம்புற? வீட்டுக்கு வீடு இதே புகார்தான். அமெரிக்காவில் மகாராணியாட்டம் குடித்தனம் பண்ண போகிற, எங்களையெல்லாம் நினச்சிக்கோ, மறந்துடாதே என்ன என்றும், அர்ஜுனன் மாதிரி ஆம்படையான் வச்சிருக்கான், சமத்து கெட்டிக்காரின்னு பேர் வாங்கணும் என்ன என்றும், வீட்டுக்கு வீடு புகழாரங்கள், புத்திமதிகள். கிளி போல கிராமத்தில் வளைய வந்துட்டுருந்தே, நீ இல்லாமல் எங்களுக்கெல்லாம் வெறிச்சுன்னு போயிட போகிறது என்றும், கண்காணாத தேசத்துக்கு போகிற, அம்மாவையும் அண்ணாவையும் விட்டுட்டு எப்படி குழந்தை இருக்க போகிற என்று சிலர் அழுது மூக்கை சிந்தியும் விடை கொடுத்தனர். மாலை 4 மணி அளவில் டாக்ஸியில் குமார் வந்தான். சாமான்களை ஏற்றி பட்டம்மா, ஞானம், அவள் புருஷன் சந்துரு என்று ஒட்டுமொத்தமாக விசாலியின் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வில்லியனூர் கிளம்பினான். ராத்திரி தடபுடலாய் டின்னர். வருவோரும் போவோரும் ஏக கூட்டம். பெண்ணை வெகு நாளிகை தன் அருகில் உட்கார வைத்து முகத்தை தடவி கையை பிடித்து கொண்டு பட்டம்மா அழுதாள், ஞானம் அழுதாள், சந்துரு கூட கலங்கித்தான் போனான். விசாலியின் துக்கத்துக்கு முடிவே இல்லாமல் இருந்தது. என்னதான் அமெரிக்க ஆசை, அன்பான கணவன் என்ற இனிமையை நெஞ்சத்துள்ள வைத்தாலும் பிரத்தகாரத்தை விட்டு பிரியும் துக்கமும் தாழ முடியாமல் இருந்தது. ஆதிச்சபுரத்தில் இரவு 8 மணிக்கு மேல் ஒரு வீட்டிலும் விளக்கு எரியாது. அப்படி எரிந்தாலும் 40 வாட் பல்ப் முணுக்கென்று ஆடும். தெருமுனையில் பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் டியூப்லைட் இரவு முழுவதும் ஒளிவிடும். அவ்வளவுதான். இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட் இரவு 9 மணிக்கே இப்படி ஜெகஜோதியாக திருவிழா கோலம் பூண்டிருந்ததை பார்த்து லவுஞ்சில் ஒரு பக்கமாக அமர்ந்திருந்த தங்கையிடம் ஞானம் மெல்ல கேட்டாள், என்னத்துக்காக இப்படி இத்தனை விளக்க எரிய விட்டு ராத்திரியை பகலாக்கியிருக்கா? அடியம்மா, கண்ணை பறிக்கிறதே. இதுக்கே இப்படி சொல்கிறியேக்கா? அமெரிக்காவில் விளக்க அணைக்கவே மாட்டாளாம். அணைச்சி ஏற்றினா ஆகிறத விட எரிஞ்சுட்டே இருந்தால் ஆகிற செலவு கம்மியாம் இவர் சொன்னார். ஞானம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனாள். மரகதபுரத்தில் அவள் புக்ககத்தில் முன்பக்கத்து சமையலறைகளுக்கும் சமையல் கட்டுக்கும் தலா ஒரே ஒரு மங்கலான மின்சார பல்பு உண்டு. கிணற்றடி, தாழ்வாரம், கொட்டில் இங்கெல்லாம் போக வேண்டுமென்றால் அரிக்கேன்லாந்தரை எடுத்தால்தான் வெளிச்சம். எந்த கருமையில் தேள் இருக்குமோ, பாம்பு புறான் இருக்குமோ என்று பயந்து கொண்டேதான் காலை வைப்பாள் ஞானம். அதிசயமாய் விசாலியின் கணவன் வீட்டாரிடம் தன் நாட்டாண்மையை செலுத்தாதது மட்டுமல்ல,
ஓரளவுக்கு அனுசரணையுடையே தன் மாமியார் கறி நடந்து கொள்வது ஞானத்துக்கு சௌகரியமாக இருந்தது. பணம் 10ம் செய்யும் அல்லவா? செய்திருக்கிறது.